வீட்டின் உரிமையாளர்கள் வெளியூர் செல்லும்போது வங்கி லாக்கரில் வைக்காத, ஊருக்கும் எடுத்துச் செல்ல முடியாத நகைகளை வீட்டின் பீரோவில் வைத்துவிட்டு செல்வது வழக்கம். திருட்டு பயத்தால் சிலர் திருடர்கள் பார்வை செல்லாத அழுக்கு துணி, அரிசி பானை என சில இடங்களில் மறைத்து வைத்துவிட்டு செல்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். அப்டேட்டான திருடர்கள் அதையும் தேடி கண்டுபிடித்து திருடிச் சென்று விடுவார்கள். அதனால் பொதுமக்கள் தங்கள் நகை, பணத்தை திருடர்கள் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு மறைத்து வைத்துவிட்டு செல்வார்கள். அப்படி நகைகள் மறைத்து வைக்கப்பட்ட இடங்களையும், பூட்டியிருக்கும் பீரோவுக்குள் நகைகள் இருக்கிறதா இல்லையா என்பதை அறியவும் ஜுவல் டிராக்கர் எனப்படும் மெட்டல் டிடெக்டர்ஸை பயன்படுத்தி திருடர்கள் திருடத் தொடங்கியிருப்பது பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி ஓட்டுநர் வீட்டில் 86 சவரன் நகை, 23 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த கொள்ளையர்கள் இந்த பாணியை பின்பற்றிதான் கொள்ளையடித்திருப்பது அம்பலமாகியுள்ளது. நவீன தொழில்நுட்ப கொள்ளையர்கள் சிக்கியது எப்படி? கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள எஸ்பி பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் அருள்ஜோதி. இவர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் நடத்துனராக பணிபுரிந்து வருகிறார். இவருடைய மனைவி தமிழரசி. இவர் தனது வீட்டின் எதிரே சூப்பர் மார்க்கெட், உரம் மற்றும் சிமெண்ட் கடை நடத்தி வருகின்றார். இவர்களுக்கு சூர்யா மற்றும் சௌந்தர்யா என்ற 2 பிள்ளைகள் உள்ள நிலையில் சௌந்தர்யாவுக்கு திருமணமாகி புதுச்சேரியில் வசித்து வருகிறார். அவர் கர்ப்பமாக உள்ள நிலையில் சௌந்தர்யாவிற்கு வளைகாப்பு நடத்த அருள்ஜோதி முடிவு செய்தார். அவரை ஊருக்கு அழைத்து வருவதற்காக தனது மனைவியுடன் அருள்ஜோதி கடந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி புதுச்சேரிக்கு சென்றார். அருள்ஜோதி புதுச்சேரிக்கு செல்வதை அறிந்த கொள்ளையர்கள் அதனை பயன்படுத்தி பிப்ரவரி 14ஆம் தேதி அருள்ஜோதி வீட்டிற்குள் புகுந்து 86 சவரன் தங்க நகை மற்றும் 23 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்துச் சென்றனர். இதுகுறித்து அருள்ஜோதி சங்கராபுரம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமைசிங் மீனா உத்தரவின் பேரில் திருக்கோவிலூர் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் மனோஜ்குமார் தலைமையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த கொள்ளை சம்பவம் நடைபெற்ற எஸ்பி பாளையம் கிராமத்தில் உள்ள சிசிடிவியில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். சங்கராபுரம் அருகே உள்ள பாக்கம்புதூர் பகுதியில் தனிப்படை போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது பேருந்து நிறுத்தும் அருகே சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் 2 பேர் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் 2 பேரையும் காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அதில் ஒருவர் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கூவாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த மாரிமுத்து என்பதும், மற்றொருவர் விழுப்புரம் சரவணம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த உதயா என்பதும் தெரிய வந்தது. தொடர்ந்து அவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்ட நிலையில் அவர்கள் போலீசாரின் கேள்விகளுக்கு முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் எஸ்பி பாளையம் கிராமத்தில் அரசு பேருந்து நடத்துனர் அருள்ஜோதி வீட்டில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. இவர்களுடன் சேர்ந்து கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜசேகர் மற்றும் திருச்சி, துறையூர், பாலக்கரையைச் சேர்ந்த திப்பு சுல்தான் ஆகியோர் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு இருந்ததும் தெரிய வந்தது. தொடர்ந்து கைது செய்யப்பட்ட இருவரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் பல்வேறு திருட்டு வழக்குகளில் கைதாகி மாரிமுத்து சிறையில் இருந்தபோது உதயா, ராஜசேகர், திப்பு சுல்தான் ஆகியோருடன் நட்பு ஏற்பட்டுள்ளது. பின்னர் அவர்கள் கூட்டாளிகளாக இணைந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கைவரிசை காட்டியுள்ளனர். குறிப்பாக சென்னை, சேலம், விழுப்புரம், ஆரணி, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளனர். இந்த நிலையில் மாரிமுத்து சகோதரருக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்வதற்கு உடனடியாக பணம் தேவைப்பட்டது. இதற்காக 4 பேரும் சேர்ந்து கொள்ளையடிக்க திட்டமிட்டு இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளனர். மேலும் வீட்டில் தங்கம் இருப்பதை கண்டறிவதற்காக மெட்டல் டிடெக்டரை பயன்படுத்தியுள்ளனர். இந்த நவீன கருவியின் மூலமாக பூட்டியிருக்கும் பீரோவில் வைத்து சோதித்தால் தங்கம் இருந்தால் அதிலிருந்து ஒளி எழும்பும் என்றும், இதன் மூலம் தங்கத்தை எங்கு மறைத்து வைத்திருந்தாலும் கண்டுபிடித்து விடலாம் என்றும் கொள்ளையர்கள் கூறி போலீசாரை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளனர். மேலும் இந்த அதிநவீன தொழில்நுட்ப கருவியை பயன்படுத்திதான் 86 சவரன் தங்க நகை மற்றும் 23 லட்சம் ரூபாய் பணம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்துச் சென்றதாகவும், இதை 4 பேரும் தங்களுக்குள் பிரித்துக் கொண்டதாக கூறியுள்ளனர். கொள்ளையடித்த பணத்தில் ஆடம்பரமாக வாழ்ந்து வந்ததும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட கொள்ளையர்களிடம் இருந்து நடத்துனர் அருள்ஜோதி வீட்டில் கொள்ளையடித்துச் சென்ற 86 சவரன் தங்க நகை மற்றும் 23 லட்சம் பணத்தில் 25 சவரன் தங்க நகை மற்றும் 2,19,000 பணம் உள்ளிட்டவற்றை தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்தனர். அவர்கள் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
மேலும் இந்த கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த திப்பு சுல்தான் என்பவரையும் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜசேகர் என்பவரையும் தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய எஸ்பி பாளையம் அரசு பேருந்து நடத்துனர் வீட்டில் 86 பவுன் தங்க நகை மற்றும் 23 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் கொள்ளை குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகளை கைது செய்த தனிப்படை போலீசாருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமய்சிங் மீனா பாராட்டுகளை தெரிவித்தார். தனது தம்பியின் இருதய அறுவை சிகிச்சை செலவிற்காக தனது கூட்டாளிகளுடன் இணைந்து பூட்டியிருக்கும் பீரோவில் தங்கம் இருப்பதை கண்டறியும் அதிநவீன தொழில்நுட்ப கருவியை பயன்படுத்தி கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிய 2 கொள்ளையர்களை போலீசார் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.